வாலிபரும் ஜபத்தை குறித்து பாஸ்டர் சாலமோன் அவர்கள் நம்ம மத்தியிலே வசனங்களை கொண்டு போதித்தார். இந்த வேளையிலே வாலிபரும் உலக ஆசையும் மண்ட விளையாடாதீங்கப்பா. வாலிபரும் உலக ஆசையும் அதை குறித்து உங்கள் மத்தியிலே பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். பாருங்க, உலக ஆசை, உலக ஆசையும் உலக இச்சையும் ஒண்ணுதான். ஆனா கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான் ரெண்டுக்கும். அதாவது உலக ஆசை, உலக இச்சை, அது ரெண்டுல இருந்து கொஞ்சம் உலக இச்சையில இருந்து உலக ஆசை வந்து கொஞ்சம் வித்தியாசமா, அதாவது அது ஒரு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. உலக ஆசை பாருங்க, எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான். பாருங்க, குறிப்பாக வாலிபர்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? நல்லா படிக்கணும், நல்ல ஒரு வேலையில இருக்கணும், அப்புறம் பாருங்க கை நிறைய சம்பாதிக்கணும், அடுத்து சம்பாதித்ததுக்கு அப்புறம் வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணணும், அப்புறம் நல்ல லைஃப் வந்து செட்டில் ஆகணும். இதுதான் இன்றைய தினத்துல இருக்கிற வாலிபர்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கிறது. அதாவது திருமணத்திற்கு முன்பாக எல்லாத்தையும் செட்டில் ஆகிட வேண்டியதான். அப்படியே வீடு வாங்கி செட்டில் ஆனா அதுதான் இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷனுடைய வாலிபர்களுடைய பிளானா இருக்கு. அப்பெல்லாம் என்னன்னா, ஒரு வேலை இருந்தா மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு வீடு வாங்குவாங்க. ஆனா இப்ப எல்லாமே மேரேஜுக்கு முன்னாடி வீடு வாங்கிடணும், கார் வாங்கிடணும், நல்லா செட்டில் ஆகிடணும். அப்படிதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசையாக இருக்கிறது. பாருங்க, உங்களுக்கு வந்து ஆசை இருக்கும் எல்லா வாலிபர்களுக்கும். கிளமண்ட், உனக்கு என்ன ஆசை? செட்டில் ஆகணும். ஜோயல், உனக்கு ஆசை இல்லாத மனிதன். அவினாஷ், உனக்கு? பிராங்க்லின், உனக்கு செட்டில் ஆகணும். செட்டில் ஆனா என்ன செட்டில் ஆகணும்? லைஃப் செட்டில் தான் இருக்கு. அஜய், உனக்கு? நல்ல யூனிஃபார்ம். உனக்கு? ஐயா உட்காரு, நீ உள்ள இங்க வாங்க, நீ நடுவில் உட்காரு. ஜிஜோ இங்க வாங்க. யூனிஃபார்ம் உனக்கு? செட்டில் ஆகணும். ஜிஜோ உனக்கு? நிறைய இருக்கா? என்னென்ன ரிசர்ச் சொல்லு, கேட்கலாம். ஸ்வீட்டி உனக்கு? ஜூப்ளின் உனக்கு? வேர்ல்டு ஃபுல்லா சுத்தி. சூப்பர். பாருங்க, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. ஆனா மோஸ்டா நீங்க இப்ப சொல்ற பார்த்தா செட்டில் ஆகணும், லைஃப்ல செட்டில் ஆகணும். நான் வாலிப பிராயத்துல இருக்கும்போது எனக்கு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசைனா, சைக்கிள் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை வந்து கர்த்தர் சைக்கிள் வாங்க, அந்த ஆசை வந்து நிறைவேறிச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் சைக்கிள் இருந்து பைக் வாங்கலாமே, பைக் வாங்குறதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நல்லா பைக் ஓட்டணும் அப்படின்ட்டு. பைக்கும் கிடைச்சது. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கணும். ஏன்னா ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப இன்சல்ட் பண்றேன், ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன், அதனால எப்படியாவது இன்ஜினியரிங் முடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆசை இருந்துச்சு. இன்ஜினியரிங் முடிச்சான். அடுத்து பாருங்க, சொல்லியிருக்கேன், அரியர் வந்து ஒரு 15 அரியர் விழுந்துருச்சு அதுல கடைசி செமஸ்டருக்கு முன்னாடி. ஆனா அந்த 15ம் கிளியர் பண்ணணும்னு நினைச்ச ஆசை இருந்துச்சு, அந்த ஆசை நிறைவேறிச்சு. அடுத்தது பாருங்க, அடுத்து நல்லா மேரேஜ் பண்ணணும், குழந்தை இல்லாம இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆசை 3 வருஷம் கழிச்சு அந்த ஆசையை கர்த்தர் நிறைவேற்றினா, குழந்தை நல்லா லியா பாப்பா தந்தா. அதுக்கப்புறம் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், வீடும் கர்த்தர் கொடுத்தார். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஆசை இருந்துச்சு, இந்த பழைய காரை மாத்திட்டு புது கார் வாங்கணும்ட்டு. ஏன்னா கியா வந்து எனக்கு ரொம்ப எப்படியாவது வாங்கணும்ட்டு அந்த ஆசையும் கர்த்தர் நிறைவேற்றினார். அடுத்ததாக என்ன பண்றீங்க பிராங்க்லின்? சும்மா. அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேபி ஏதாவது அது ஆசைப்பட்டோம். 7 வருஷம் கழிச்சு, அதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 7 வருஷம் கழிச்சு அந்த ஆசை நிறைவேறிச்சு. அப்புறம் ஜாப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட சேலரி வந்து 850 ரூபாய்.
அப்ப நினைச்சேன், சே நமக்கு ஒரு 1500 சம்பளம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. 1500 அந்த ஆசையில இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு ரூம் போனேன். அவனுக்கு 2100 ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கினானுங்க. அப்ப சே நமக்கு இந்த 2500 சம்பளம் வாங்கலாமே அந்த ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையும் அவனுக்கு ஒன்னே. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு போனப்ப எவ்வளவு சம்பளம் 4000 சம்பளம் வாங்குறேன் நானு. எனக்கு அந்த ஆசை வந்துச்சு, 4000 சம்பளம் வாங்கிக்கலாம் வாங்கணும்ட்டு. அந்த ஆசை நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனை பார்த்தா அவனுக்கு 8000 சம்பளம் வாங்கினானுங்க. சரி நம்மளும் எப்படி எப்ப 8000 சம்பளம் வாங்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த ஆசை நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் 20000 சம்பளம், அது அந்த ஆசை நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் 40000 சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் 50000 சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும். அதுக்கப்புறம் 75000 சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு பார்க்கும்போது 12 lakhs per annum சூப்பரா இருக்குல்ல, நல்ல பேக்கேஜ் அப்படின்னு, அதுவும் அந்த ஆசை நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 15 lakhs per annum இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஆசை நிறைவேறிச்சு. இப்ப எவ்வளவு சம்பளம் வாங்கணும்னு கேட்காதீங்க. அப்ப நான் ஆசைப்பட்டேன், இதோ அதாவது ஆசைப்படுறத கர்த்தர் வந்து நிறைவேற்றினார். அத எப்ப வந்து இந்த ஆசை நிறைவேறிச்சு? பாப்பா இங்க வாங்க. இங்க உட்காருங்க. இந்த என்னுடைய ஆசைலாம் எப்ப நிறைவேறுச்சுன்னா, நான் எப்ப தேவனுடைய ஆசையை நிறைவேற்றினோ அப்ப இந்த ஆசை நிறைவேறிச்சு. நான் எப்ப தேவனுடைய ஆசைய, உலக ஆசைய வெறுத்து தேவனுடைய ஆசையை நிறைவேற்றினோ அப்ப என்னுடைய ஆசை நிறைவேறு. வாலிபர்கள் நீங்க கவனிச்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொல்றீங்க, ஓகே, அந்த ஆசை நிறைவேறும்னா நீங்க தேவனுடைய ஆசைய நிறைவேற்றணும். இன்னைக்கு வாலிபர்கள் பெரிய பண்ற ஒரு தப்பு என்னன்னா, உலக ஆசைய அதாவது உலகத்துல ஒரு ஆசைப்படுறோம், அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நாம ஓடுறோம், ஒடியாரோம், எல்லாம் பண்றோம். ஆனா தேவனுடைய ஆசைன்னு ஒண்ணு இருக்கு, அதை வந்து நம்ம வந்து நிறைவேற்றல. உலக ஆசைய, நமக்குரிய ஆசையை தான் நிறைவேற்றதுக்காக நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால எப்பொழுது அந்த ஆசை, நான் எப்பொழுது தேவனுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்பதான் என்னுடைய ஆசைய கர்த்தர் நிறைவேற்றினா. கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு ஆசை, நீங்க சொல்றீங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்குன்னு. அந்த ஆசையை கர்த்தர் நிறைவேற்றினா, அதாவது கர்த்தர் நிறைவேற்றுவான் நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது தேவனுடைய ஆசைய நிறைவேற்ற வேண்டும். அப்ப தேவனுடைய ஆசைனா என்ன? யூஸ்வலா சொல்றதுதான், பெரிய ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது, கம்ப சூத்திர வேலைலாம் கிடையாது. தேவனுடைய ஆசை, அவர் என்ன ஆசைப்படுவார் சொல்லுங்க? சரி, அவர் என்ன ஆசைப்படுறாரு? அப்புறம் வந்து தேவனுடைய ஆராதனை, அதுதான் வந்து அவர் ரொம்ப, அதாவது ரொம்ப பிரியப்படுறாரு. என்னை ஆராதனை செய்வதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்கனவே சொல்லி நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. எதுக்கு எகிப்திலிருந்து கொண்டு வந்தார்னா அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக. அப்ப முதலாவது தேவன் வந்து ரொம்ப முக்கியப்படுத்துது. வாலிபர்கள் நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய ஆராதனையை முக்கியப்படுத்த வேண்டும். இதை நான் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து நமக்கு இந்த நாட்கள்ல வேலை இருக்கு, அதெல்லாம் அது ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அப்படிதான் இருக்கு. ரொம்ப கிரஷ் பண்றாங்க, ரொம்ப வேலைக்கு வர சொல்றாங்க, லீவு கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் அது வந்து ரொம்ப இப்ப எல்லா வாலிபர்களும் ஒரு ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கு. எல்லா வாலிபர்களும், நான் நம்மளுடைய வாலிபர்களும் சரி, கிறிஸ்தவ மண்டலத்துல எல்லா வாலிபர்களும் ஒரு ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம்னா, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போட்டு கிரஷ் பண்ணி அவங்களை புளிஞ்சு எடுக்கிறது. ஆனா அவருடைய ஆசை நம்ம தேவனை ஆராதனை செய்வது. அதை வந்து ரொம்ப நாம முக்கியப்படுத்த வேண்டும். அதை முக்கியப்படுத்தும் போது அவர் நம்முடைய ஆசைய நிறைவேற்றுவார். அதாவது நீ அத எப்பொழுது அப்படி நான் செஞ்சா, நான் ஆராதனை செஞ்சா என்னுடைய ஆசை நிறைவேறுமா? நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். சரிங்க, நீங்க சொல்றீங்க, ஓகே, தேவனுடைய ஆராதனையில முக்கியப்படுத்த வேண்டும். அப்ப முக்கியப்படுத்தினா என்னுடைய ஆசை நிறைவேறுமா? நிறைவேறுமா? சரி, நான் தேவனுக்கு ஆராதனை செலுத்துறேன்னு வச்சுக்க, கரெக்டா வேலைக்கு 10 மணிக்கெல்லாம் முன்னாடி வந்துடுறேன். அப்ப என்னுடைய ஆசை நிறைவேறுமா?
ஆசை நிறைவேறுமா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அதாவது நம்ம அந்த ஆராதனையில முக்கியப்படும். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். அத நீங்க நீங்க அவரை நீங்க சோதித்து பார்க்க மாட்டீங்க. ஃப்ரண்ட்ல வா, நீ இங்க வா. நீ சேட்டை பண்ணிட்டே இருக்கப்போ அவரை. ஆமா, இங்க உட்காரு. அடுத்த ஓட்டதான் கேள்வி வரணும். இப்ப நம்ம ஏன் டெஸ்ட் பண்ண, அதாவது நீங்க 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 அதை செஞ்சு பாருங்களேன் நீங்க. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா, நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதாவது என் ஆசை, நான் தேவனுடைய ஆசை நிறைவேற்றுவேன். பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பிரதர்லாம் இருக்காங்க, சாலமன் பாஸ்டரா இருக்காரு, என்னை பத்தி எல்லாம் நல்லாவே தெரியும். 10 மணிக்கு ஆறாதுன்னா 9 மணிக்கு போயிடுவேன். அது எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் சரி, ரொம்ப ரேர், ரொம்ப எப்பயாவது ஒரு தடவை தான் அந்த மாதிரி. அப்ப அந்த ஆசையை வந்து கர்த்தர் எப்பொழுது நிறைவேறும்? நம்ம தேவனுடைய ஆசையை நிறைவேற்றும் போது. அப்ப உலக ஆசைனா என்ன? உலக ஆசை 2 தீமோத்தேயு 4:10. 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் கேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்து கலாத்தியா நாட்டிற்கும் இப்பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, அப்படின்னா உலகத்தின் மேல ஆசை வைத்து. அப்ப உலக ஆசை யாருக்கு இருந்துச்சுன்னா தேமாவுக்கு இருந்துச்சு. அப்படின்னா அது என்ன உலக ஆசை? அவரு யார் கூட இருந்தாரு? பவுலோட இருந்தாரு. அப்போஸ்தலனாகிய பவுலோட ஊழியம் செஞ்சாரு. ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பிரபஞ்சத்தின் மேல், இந்த உலகத்தின் மேல் ஆசை வந்துருச்சு. நல்லா சம்பாதிக்கணும், நல்லா இவரோட சேர்ந்து ஊழியம் பண்ணக்கூடாது, நம்ம தனியா போய் நல்லா சம்பாதிச்சு ஒரு குடும்பத்தை, அந்த மாதிரிதான் இப்பிரபஞ்சத்தின் மேல் உலக ஆசையின் மேல அவனுக்கு அந்த ஆசை போனதுக்கு அப்புறம் அப்படியே போயிட்டான். அப்படியே அப்ப உலக ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ண, அப்படியே பிரிஞ்சு போயிருவீங்க. அப்ப உலக ஆசை, அப்ப பாருங்க இந்த மெட்டீரியல் லவ். நிறைய பேர் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அதாவது ரொம்ப உலக பொருள் மேல ரொம்ப ஆசை வைக்கிறது. அதையே ரொம்ப அதையே அது இருந்தா போதும், எல்லாம் எனக்கு கிடைச்ச, சப்போஸ் சம்பளம் இருந்தா போதும், நம்ம ஃபுல் லைஃப் நம்ம சாட்டிஸ்ஃபை, அதெல்லாம் கிடையாது. இப்ப சம்பளம் வாங்கணும்னா ஒண்ணு எல்லாம் சாட்டிஸ்ஃபை இருந்துட முடியுமா? அப்படி பார்க்க போனா அம்பானி மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபை ஆனா பாருங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அப்ப உலக ஆசையின் மேல அந்த மெட்டீரியல் வேலை செய்யணும், வேலை கண்டிப்பா இருக்கணும். ஆனா அதையே வந்து நம்ம அதுக்காகவே நம்முடைய லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அதுக்காகவே நம்ம அப்ப உலக ஆசை அந்த தேமா பாருங்க. கூட இருந்த ஒரு ஊழியரோட கூட இருந்த ஒரு ஊழியக்காரர், அவரு உலக ஆசையின் மேல அதிகமாக ஆசைப்பட்டு அப்புறம் போய்விட்டாரு. அடுத்து பாருங்க 1 யோவான் 2:15. 1 யோவான் 2:15. பாருங்க, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். அப்ப உலக ஆசை இதுதான். உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்க அன்பு கூற, நமக்கு உலக ஆசை நான் சொன்ன மாதிரி எல்லா ஆசையும் இருக்கும். நம்ம சம்பாதிக்கணும், நல்லா லைஃப் செட்டில் ஆகணும், எல்லாத்துக்கும் இருக்கும், எனக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா அதற்காகவே அதை வந்து ரொம்ப ஆசை வைக்காதீங்க. தேவனுடைய ஆசைய தூக்கி ஓரத்துல போட்டுட்டு நம்ம ஆசையை நிறைவேற்றும் போது அது நமக்கு கிடைக்கும். ஆனா எப்ப கிடைக்கும்? ரொம்ப நாள் ஆகும். 10 நாள்ல கிடைக்கிறது 1 வருஷம், 10 வருஷம் ஆகும். இஸ்ரேல் ஜனங்க பாரு, 400 வருஷம் அவங்க அடிமைப்பட்டு இருந்தாங்க. ஆனா தேவன் நினைச்சிருந்தாருன்னா ஒரே நாள்ல கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அவங்க அந்த எகிப்தின் மேல ஆசை வச்சிருந்தாங்க. இது போதும், நம்ம கஷ்டப்பட்டாலும் அவங்க கொடுக்குற அந்த சாப்பாடு போதும், அது போதும், இது போதும், அது மேல ஆசை வைத்தனால தேவன் என்ன பண்ணிட்டாரு? எப்ப நீ ஆசை வைக்கிற வரையும் அதுக்கப்புறம் தான் கூக்குரல் இருக்காங்க. ஆண்டவரு எப்ப அவங்க கூக்குரல் இருக்காங்களோ அப்பதான்
தேவன் கேட்கிறார். அப்பதான் அங்க இருந்து அவங்கள விடுதலை ஆக்குறாங்க. அப்ப அவங்க அதுவரையும் அவங்க எகிப்தின் மேல ஆசை வச்சு அங்கேயே இருந்தா போதும்னு நினைச்சாங்க. அடுத்ததா பாருங்க, மெட்டீரியல், அதாவது நண்பர்களை அடுத்து திருப்திப்படுத்துறது. இது வந்து உலக ஆசை. அதாவது அவர்களை நிறைவேற்றுவது, அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவது. இந்த நாட்கள்ல பாருங்க, நண்பர்களுடைய ஆசை, வாடா ஒரு நாள் தான் பரவாயில்லடா, ஜாலியா இருக்கலாம்டா, வாடா, சரி ஞாயிறு வேணாண்டா, ஞாயிற்றுக்கிழமை என்னடா, அவங்க சொல்லுவாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்றுவது, இதெல்லாம் உலக ஆசையை நிறைவேற்றுவது. நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய ஆசையை வந்து நீங்க நிறைவேற்றினா அது உலக ஆசையை நிறைவேற்றுவது. தேவனுடைய ஆசையை தூக்கி பின்னாடி வைக்கிறது. அடுத்தது பாருங்க, உலக ஆசை, விக்கிரகங்களை கும்பிடுவது. இது வந்து உலக ஆசை. இப்ப பாருங்க, விக்கிரகங்களை கும்பிடுறது பாருங்க, அவங்க சர்ச்சைக்கு எப்போ போவாங்க பாருங்க. நம்ம ஹிந்துஸ்லாம் கேட்டோம்னா கோயிலுக்கு எல்லாம் போக முடியாது. என்னைக்கோ ஒரு தடவை, அந்த மாசத்துல ஒரு தடவை 2 தடவை போவாங்க. ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்மளே மாதிரி வார வாரம் வரலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ரெகுலரா சர்ச்சுக்கு போறது அப்படின்னு யாருமே நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து விக்கிரகங்களை கும்பிடுறது தான். அது இப்ப பாருங்க, இப்ப ரெகுலரா வந்து நம்ம வரலன்னா அது விக்கிரகங்களை கும்பிடுறதுக்கு சமமா தான் அது அர்த்தம். அது என்னைக்காவது ஒரு தடவை போறது, அந்த அவங்கள மாதிரி ஃபெஸ்டிவல் அப்ப அந்த மாதிரி கிடையாது. அதுதான் வந்து விக்கிரகங்களை கும்பிடுறது. அடுத்தது பாருங்க, உலக ஆசை, ஏமாறுவது. என்னன்னா, நீங்க அதாவது குயிக்கா பணம் சம்பாதிக்கணும், அத போய் என்ன பண்ணுவாங்க, எதிரியா கொண்டு ஏமாந்துருவாங்க. ஒரு மாசத்துல ஏதாவது சொல்லுவாங்க, ஒரு மாசத்துல நீ பெரிய பணக்காரன் ஆயிடலாம், நீ என்கிட்ட 10,000 ரூபாய் கொடு, 20,000 ரூபாய் கொடு, அது அப்படியே வட்டி குட்டி போட்டு 1 லட்சம் 2 லட்சம் ஆகும்பாங்க. அது எங்க கொண்டு முடியும்? ஒரு நாள் ஒரு 2 மாசம் 3 மாசம் வரும். அதுக்கப்புறம் அது வந்து என்னோட ஆபீஸ்ல தான் அப்படிதான். 10 லட்சம் போட்டா ஏதோ ஒரு 20 லட்சம் எடுக்கலாம், 20 லட்சம் போட்டா 40 லட்சம் எடுக்கலான்ட்டு அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தன் ஜாயின் பண்ணி அவனுக்கு வந்து நல்ல வருமானம் வந்துச்சு. அதை பார்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் 5 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா உடனே குயிக்கா பண்ணா அவன் வாங்கிட்டான், ஃபர்ஸ்ட் போட்டவன் வாங்கிட்டான். அதை பார்த்து எல்லாம் ஏண்ட வந்தானுங்க, சார் நீங்களும் போடுங்க சார். டேய் என்னடா, எவன்டா உங்களுக்கு சொன்னது 3 லட்சம் போட்டேன் சார், அவன் வாங்கியிருக்கான் சார், வாங்கி கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான் சார், ஊர்ல நல்லா செட்டில் ஆயிட்டான் சார் அப்படின்ட்டு. கடைசியில் ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து நின்னானுங்க. இந்த கிட்டத்தட்ட எங்க ஆபீஸ்ல மட்டுமே 1,25,00,000 ரூபாய் கலெக்ஷன் வந்துருக்கு. எல்லாமே 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் நினைக்கிறான். அப்படியே போச்சு. அவன் ஃபர்ஸ்ட் வாங்கினதாலும் அதோட சரி. அதுக்கப்புறம் அடுத்தவங்க ஒண்ணுமே கிடைக்கல, எல்லாம் ஏமாந்துட்டு வந்து உட்காந்துருக்கானுங்க. இத்தனைக்கும் ஒருத்தன் வந்து அவனுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, நல்லா ஏமாற மாட்டான். அவனே வந்து அவன்கிட்டே சொன்னேன், என்னடா நீனே ஏமாற மாட்டேன், எப்படா ஏமாந்த அப்படின்னா, இல்ல அவன் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி அவன் வளர்ந்தான்டா, கண்ணுக்கு முன்னாடி ஒரு 20 லட்சம் வாங்கினான்டா, நான் பார்த்தேன்டா, அவன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் நான் பார்த்தேன்டா, அப்படி பைசா வந்துகிட்டே இருந்துச்சுடா அப்படின்னா. வந்துகிட்டே இருந்தது. அதாவது தானா வர்றது என்னாகும், தானா போகும். உங்களுக்கு ஏதோ ஒரு பணம் தானா வந்துச்சுன்னு வச்சுங்க, அது தானாவே போயிடுது. நீங்க சொந்த உழைப்புல நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு உங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா அது வந்து நிற்கும். எங்கேயோ இருந்து யாரோ ஒண்ணு கொடுத்து தானா வந்துச்சுன்னு வச்சுங்க, தானாவே போயிடுறாங்க. அப்படி ஏமாந்துட்டான். அப்ப ஏமாறுறது குயிக்கா, இதெல்லாம் வந்து உலக ஆசை. அது உலக ஆசையை வந்து அப்படியே நம்ம மற்றவங்களை ஏமாற்றுறது கிடையாது, அது வேற. நம்ம ஏமாறுவது அது வந்து உலக ஆசை. அடுத்தது பாருங்க, அதாவது 2 மனம் இருமனம் இருக்கும். அதாவது டைலமால அன்ஸ்டேபிள் மைண்ட், இது கரெக்டா இது தப்பா, நம்மளுடைய டிசிஷன் எல்லாமே அது அன்ஸ்டேபிள் மைண்டா இருக்கும். அப்ப அது வந்து ஒரு உலக ஆசைக்கு சமமா இருக்கு. அதாவது அடுத்தது பாருங்க, தேவனுடைய அன்பை வந்து மறுதளிப்பது. அந்த கல்லனை போல வந்து அவனுக்கு டைம், அதுக்கு நேரம் இருந்திருக்கு, ஒரு 6 மணி நேரம் அவனுக்கு இருந்திருக்கு. ஒருத்தன் வந்து பரதேசிக்கு போயிட்டான். ஆனா இன்னொருத்தன் வந்து அவன் வந்து தேவனுடைய அன்பை வந்து மறுதளிச்சிட்டான், அந்த கல்லணம் போல. அப்ப அதெல்லாம் என்னன்னா, அந்த ஆராதனைய நம்ம முக்கியப்படுத்தும் போது, தேவனுடைய முக்கியப்படுத்தாம இருக்கும்போது அந்த தேவனுடைய அன்பை நாம மறுதளிக்கிறதுக்கு சமமாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து உலக ஆசை. அப்ப இந்த உலக ஆசை எங்க கொண்டு முடியும் என்றால், அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அதாவது உலக இச்சையில கொண்டு முடிந்து விடும். இதுதான் உலக ஆசைக்கும் உலக இச்சைக்கும். உலக ஆசை நம்ம அநேக காரியங்களை நம்ம ஆசைப்படுறோம்.
அது எங்க கொண்டு போய் முடியும்னா உலக இச்சையில கொண்டு போய் முடிந்து விடும். பாருங்க 1 யோவான் 2:26. 1 யோவான் 2:26. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். 1 யோவான் 2 தீமோத்தேயு 2:22. பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவனுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி பாருங்க, பாலியத்துக்குரிய இச்சை இதெல்லாம் வந்து உலக இச்சையில கொண்டு போய் முடியும். 1 யோவான் 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். பாருங்க, உலகமும் ஆசைய வந்து கர்த்தர் நிறைவேற்றுவார். உலக ஆசை அது இருக்கலாம், ஆனா தேவனுடைய ஆசைய நம்ம மறுதளிச்சுட்டு நம்ம உலக ஆசையை நம்ம பின்பற்றி போக கூடாது. அது வந்து உலக இச்சையில கொண்டு போய் முடியும். உலகமும் அதன் இச்சையும், அப்ப உலகமும் அது உலகத்தினுடைய இச்சைக்கு நாம இடம் கொடுத்தோம்னா அது எல்லாமே ஒளிந்து போயிடும். தேவனுடைய சித்தத்தின்படி யார் ஒருவர் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் இருக்கும். அவருடைய ஆசையை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் கண்டிப்பாக அவருடைய ஆசையை நிறைவேற்றுவார். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ கர்த்தர் நிறைவேற்றுவார். அந்த ஆசை நீங்க தேவனுடைய ஆசையை நிறைவேற்றும் போது திடீர்னு பாருங்க, நம்ம என்ன திடீர்னு பெரிய அடுத்த நாளே எனக்கு கார் வேணும், பங்களா வேணும்னு அந்த ஆசை கிடையாது. அந்த ஸ்டெல்லா தினகரன் பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்துருப்பீங்க நீங்க. தேவதூதர் வந்தாரு, ஒரு பேம்ப்ளெட் கொடுத்தாரு, எந்த காரை சூஸ் பண்ண சொன்னாரு, அது கிடைச்சிருச்சு. அதெல்லாம் சும்மா இவாஞ்சலின் அதெல்லாம் சும்மா அது அதெல்லாம் அப்ப அது இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆசை. நம்ம என்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆசையை நிறைவேற்றுவோமோ அந்த உலக ஆசை வந்து எல்லாம் போயிடும், உலக இச்சையும் போயிடும். அப்ப உலக ஆசை உலக இச்சையில கொண்டு போய் முடியும், அது வந்து ஒளிந்து போகும். அடுத்ததாக யாக்கோபு 1:14-15. யாக்கோபு 1:14-15. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாருங்க, உலக ஆசை எங்க கொண்டு முடியுது? மரணத்தை கொண்டு போய் முடியுது. உலக ஆசை உலக இச்சைக்கு மாறுது. உலக இச்சை கடைசியில எங்க கொண்டு போய் முடியுது என்றால் மரணத்தை பிறப்பிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நம்ம ஒவ்வொரு காரியமும் உலக ஆசை செய்யற ஒவ்வொரு காரியம் கற்பம் தெரிந்து அதாவது அடுத்து இன்க்ரீஸ் ஆகி கடைசியில உலக இச்சை அது பாவத்தை பிறப்பிக்கும். எந்த ஒரு காரியமோ உங்களுடைய ஆசை பாவத்தை பிறப்பிக்கிறது என்றால் அது உலக இச்சை. பாவத்தை பிறக்காத உங்களுடைய ஆசை தேவன் அதை நிறைவேற்றுவார். அது தேவனுடைய ஆசை. இப்ப எனக்கு நான் ஆசைப்படுறேன்னு வச்சுங்க, அது பாவத்தை கொண்டு பிறப்பிக்கிறது என்றால் அது தேவனுடைய ஆசை கிடையாது. அப்ப ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய ஆசையை நிறைவேற்றுகிறோமா? நிறைவேற்றக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது இது வந்து பாவம் செய்ய தூண்டும். உலக இச்சை வந்து பாவம் செய்ய துணிகரமான பாவம் செய்ய தூண்டும். அடுத்து என்ன ஆகுனா, துணிகரமான பாவம் செய்யறீங்களா, அது ஒரு நாள் வந்து இதெல்லாம் பாவம் இல்ல, இதெல்லாம் பாவம் இல்ல, இதெல்லாம் பாவம் இல்ல. துணிகரமான பாவம், அதாவது எல்லாத்தையும் பாவம் செஞ்சு இது பாவம் இல்ல என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும். பாருங்க, சும்மா சாதாரண இப்ப சின்ன பாவம் செஞ்சுட்டு ஒரு பெரிய பாவம் சரி தம் அடிச்சு தண்ணி அடிச்சு கொலை பண்ணிட்டு இதெல்லாம் பாவம் இல்ல, அது வேதத்துலதான் எல்லாம் திராட்சை ரசம் குடிச்சாங்கன்னு இருக்கு. மோசே வந்து ஒருத்தரை கொன்னாருல, அதெல்லாம் பாவம் இல்ல, அவரையே கர்த்தர் தெரிஞ்சு எடுத்தாரு. பாத்தீங்களா எங்க உங்களுக்கு கொண்டு போகுது திங்கிங்க? மோசே அப்படி பண்ணா மோசே கொலையாளி அப்படிலாம் உங்களுக்கு வரும். தாவீது அவர் பெரிய பாவம் செஞ்சுட்டாரு, அந்த பாவம்லாம் அதெல்லாம் பாவம் இல்ல அப்படின்னு வரும். கர்த்தர் அவரையே மன்னிச்சிட்டாருல, நம்மளே மன்னிப்பாரு. அப்ப
உங்களுக்கு துணிகரமான செய்த பாவம், அது சின்ன சின்ன பாவம் துணிகரமாக செய்யற பாவத்திற்கு கொண்டு போய் முடியும். அப்ப அந்த துணிகரமாக செய்யற பாவம் வந்து உங்களுக்கு என்ன தோணும்? பாவம் இல்லைன்னு தோணும். இதெல்லாம் ஒரு பாவமே இல்ல அப்படின்னு தோணும். கர்த்தர் மன்னிப்பாருன்னு தோணும். அப்ப எங்க கொண்டு போய் முடியும் என்றால், இப்படிப்பட்டதான பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். உலக ஆசை, உலக இச்சையில கொண்டு போய் முடியும். உலக இச்சை மரணத்திலே கொண்டு போய் முடியும். துணிகரமான பாவங்கள் எல்லாமே உங்களை ஒரு நாள்ல இதெல்லாம் வந்து ஈஸியா செய்யலாம், இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கொண்டு போய் முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நீங்க ஆசைப்படாதீங்க. ஒரு நாள் அதுக்கப்புறம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அது கற்பம் தெரிந்து இன்க்ரீஸ் ஆகி எங்க ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுவீங்க? தேவனை விட்டு தூரமா போய் விடுவீங்க. தேவனை விட்டு தூரம் போயிருவீங்க. அப்ப பக்கத்துல உங்களுக்கு யாரு என்ன சொன்னாலும், உங்களுக்கு காதுல வசனத்தை சொன்னாலும் உங்க காதுல விழுகவே விழுகாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நாம செய்யக்கூடாது. நாம ரட்சிக்கப்பட்ட வாலிபர்களாக இருக்கிறோம். அது நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும், ரொம்ப நம்ம பயபக்தியாக இருக்கணும். உலக ஆசை, நம்முடைய ஆசையை கர்த்தர் நிறைவேற்றுவார், கண்டிப்பாக நிறைவேற்றுவார். எப்பொழுது என்றால், நாம் தேவனுடைய ஆசையை நிறைவேற்றும் போது. அப்ப தேவனுடைய ஆசைனா என்ன பாருங்க, ரோமர் 13:14. ரோமர் 13:14. ரோமர் 13:14. துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசைனா என்ன? தேவனுடைய ஆசை அவரை தரித்துக் கொள்வது, தேவனை தொழுது கொள்வது, தேவனை அதாவது வஸ்திரமாக அணிந்து கொள்வது. நீங்க அப்படி வஸ்திரமாக அவரை நீங்க அதாவது உடுத்திக் கொண்டீர்கள் என்றால், அவரை நீங்க போர்த்தி கொண்டீர்கள் என்றால், நீங்க செல்லும் போது அதாவது எந்த ஒரு பாவம் இருந்தா கூட அந்த இடத்தை விட்டு அப்படியே வெளியே அப்படியே தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்படியே நாம பாவம் செய்யற நினைப்பு இருந்தா கூட என்ன பண்ணுவார் என்றால், நீங்க தேவனுடைய அதாவது இயேசுவை நீங்க தரித்துக் கொள்ளும் போது அங்க இருந்து அப்படியே குடுமையை பிடிச்சிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துருவாரு, கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு வந்துருவாரு, பாவம் செய்ய விடாதபடிக்கு. எனக்கு இப்படிப்பட்டதான அநேக சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது துணிகரமான பெரிய பாவம்லாம் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு பாவம் செய்யறதுக்கு நம்ம போனோம்னா கர்த்தர் வந்து நம்ம டைரக்ஷனை மாத்தி விட்டுருவாரு. யாருக்காவது ஒரு போன் பண்ணா, இல்ல நீ வந்து உடனே இங்க வா அப்படின்னு. திடீர்னு பாஸ்டர் வந்து போன் வரும். போன் பண்ண, ஸ்டீபன் எங்க இருக்க? இல்ல இங்கேதாங்க இருக்க. உடனே வா, உனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வேலை. அப்புறம் அதாவது அந்த போற வேலை வந்து அப்படியே தடைபடும். அது போற வேலைன்னா அப்படியே ஆசை, நீங்க இந்த பாவத்தை செஞ்சிடலாம் அப்படி இப்படின்னு. எங்க இருந்து கால் வரும்? பரிசுத்தவன்ல இருந்து, பாஸ்டர்ஸ் இருந்து கால் வரும். அப்படியே பிரேக் ஆயிரும். நம்ம பின்னாடி வந்து நம்ம யோசிக்க கூட, பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் நேற்று நானும் பாஸ்டர் சாலமன் பாஸ்டரும் பேசிட்டு இருந்தோம். அதாவது நம்ம வந்து கர்த்தர் அதாவது பாவம் செய்ய விடாதபடிக்கு அவர் தூக்குகிறார். அவர் அப்படியே தூக்கி எடுத்துறாரு. அவர் துணிகரமான பாவம், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து. வாலிபர்களாகிய நீங்க கவனித்துக் கொள்ளுங்க, உங்களுடைய உடலை நீங்க பேணாமல் இருந்து துர் இச்சைகளுக்கு, அதாவது உங்களுடைய இச்சைகளுக்கு, உங்களுடைய ஆசைகளுக்கு, தேவனுடைய ஆசையை மறந்து உங்களுடைய ஆசைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் போது கர்த்தருடைய கிருபை இருந்துச்சுன்னா உங்களை அழகா தூக்கிடுவாரு. கர்த்தர் உங்களை விட்டு விட்டார் என்றால் அந்த பாவத்தை செய்வதற்கு கர்த்தர் விட்டு விடுவார். நாம அதற்கு என்ன பண்ண வேண்டாம்? இயேசுவை நாம தரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வஸ்திரங்களை, அதாவது இயேசுவை நாம் எங்க சென்றாலும் அவருடைய நினைப்பாகவே செல்லும் போது, நீங்கள் பாவம் செய்ய வேண்டும் என்று எண்ணமே இருந்தாலும் கூட தேவன் அப்படியே அழகா உங்க அந்த இடத்துல இருந்து உங்களை எஸ்கேப் ஆகி விட்டுருவாரு. நான் ஒரு பிரதர்கிட்ட சொல்லியிருந்தேன், பிரதர் இந்த இது வேணாம், இதை விட்டுருங்க அப்படின்ட்டு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் அந்த சகோதரியை நான் வந்து நம்ம சர்ச்சுக்கு கூட்டு வந்துடுவேன் அப்படி இப்படின்னு ரொம்ப. நான் நைட்டு ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா உட்காந்து 2 பேரும் பேசணும். வேணாம் இது பண்ணாத அப்படின்ட்டு நைட்டு உட்காந்து
இல்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க ஹிந்துவா இருக்காங்க, மனம் திரும்பிடுவாங்க. என்னையால ஒரு ஆத்மா வந்து நான் பரலோகத்துக்கு கொண்டு போறேன், ஓ ஆத்மா பாதுகாப்பு இல்லாம போயிட போகுது அப்படின்னு கேட்கல. ஆனா இப்ப வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. நீங்க அந்த 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 அளவுக்கு கர்த்தர், நீங்க உங்களுடைய கிருபை, உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு வேண்டும். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து, உங்களுடைய ஆசைகளுக்கு உங்களுடைய உடலை பேணாமல் இருந்து, இப்படிப்பட்டதான அதாவது இயேசுவை நீங்க தரித்துக் கொள்ளுங்க. உலக ஆசைகளை அதாவது நிறைவேற்றுவதற்காக பாருங்க, நம்ம எனர்ஜியை ஃபுல்லா நம்ம செலவு பண்றோம். கொலோசியர் 3:2 கொலோசியர் 3:2 கொலோசியர் 3:2 பாருங்க, பூமிக்கு இந்த உலகத்திற்குரிய ஆசைகளை நீங்க நாடி ஓடாதீங்க, அதற்காகவே நீங்க ஓடாதீங்க, மேலானவைகளை நாடுங்கள். பாருங்க, தேவனுடைய ஆசையை நாம மேலான பரத்திற்குரியவைகளை நாம நோக்குவோமாக. தேவனுடைய ஆசையை நாம நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம இந்த பூமிக்குரியவைகளை நாம வெறுக்க வேண்டும். அப்ப உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானா வரும். ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது எப்படி நடக்கும் தெரியாது, கண்டிப்பா ஒரு மேஜிக் நடக்கும். நீங்க ஒரு நாள் நல்லா அதற்காக பிரயாசப்படும் போது நமக்கே தெரியாம திடீர்னு ஒரு மேஜிக் நடக்கும். நம்ம ஒரு காரியத்திற்காக ரொம்ப பிரயாசப்படுவோம், தேவனுடைய ஆசையை நீங்க நிறைவேற்றி பாருங்க, ஒரு மேஜிக் நடக்கும். எனக்கு அந்த மாதிரி நீங்க என்னுடைய இது பாத்தீங்கன்னா ரொம்ப மேஜிக்கா தான் இருக்கும். எனக்கே தெரியாது எப்படி நடந்ததுன்னு தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலக ஆசீர்வாதங்கள் தானா வரும். நீங்க யோசிக்க, ஐயோ நீங்க அதை பத்தி எனக்கு இது இல்லையே அது இல்லையே, நான் என்னுடைய லைஃப் எப்படி ஆகும், நீங்க அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம். எப்பொழுது என்றால் தேவனுடைய ஆசையை நிறைவேற்றும் போது, உங்களுடைய உடலை பேணாமல் இருந்து, துர் இச்சைகளுக்கு உங்கள் உடலை பேணாமல் இருந்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபர்கள் நீங்க கண்டிப்பாக இந்த காரியத்தை, உலக ஆசை, வாலிபரும் உலக ஆசையும், உலக ஆசை இருக்கணும். நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு, கனவு இருக்கு. கனவு, அந்த ஆசை எல்லாம் நம்ம ஆசைப்படுறோம், எல்லாம் ஆசைப்படுறது சரிதான். ஆனா அது தேவனுடைய ஆசையை நிறைவேற்றுவோமானால் இந்த உலக ஆசை, அதாவது உலக ஆசைன்னா நாம நினைக்கிற ஆசை, நாம என்னென்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் தருவார். உலக ஆசையை நீங்க மேன்மைப்படுத்தினீர்கள் என்றால் தேவனுடைய ஆசையை தள்ளிவிட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும், நீங்க எவ்வளவு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நீங்க சம்பாதிச்சாலும், நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசையை நிறைவேற்றாத வரைக்கும் சமாதானம் இருக்காது. நீங்க லட்சக்கணக்கில் போய் சம்பாதிக்கிறோட போய் நீங்க கேட்டு பேசி பாருங்க. நீங்க சும்மா பேசி பாருங்க, என்னடா லைஃப் எப்படிதான் இருக்கு, என்ன லைஃப் கஷ்டமா இருக்கு, என்னத்த ஓடி என்னத்த சம்பாதிச்சு, இப்படிதான் சொல்லுவாங்க. நீ எல்லாம் என்னோட ஆபீஸ்ல என்னோட டீம்மேட்ஸ்ல மேரேஜ் ஆனவங்க புதுசா போய் கேட்பேன். ஒரு 1 மந்த் இருந்து ஸ்டார்டிங்ல சொல்லுவாங்க, சார் சூப்பரா லைஃப் போகுது சார் அப்படின்பானுங்க. ஒரு மாசம் அதாவது ஏன்டா கல்யாணம் பண்ணணும்ன்றாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் வெறுத்து பேசுவானுங்க. சரி, நல்லா சம்பாதிப்பானுங்க. ஆமா, லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. சம்பாதிச்சு என்ன புண்ணியம்? தேவனுடைய ஆசையை நாம நிறைவேற்ற வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்கள்ல தேவனுடைய ஆசையை நாம நிறைவேற்றுவோமாக. உலக ஆசையை நாம உலக இச்சையில கொண்டு நாம அந்த ஆசை வந்து போகக்கூடாது. உலக இச்சையில போனுச்சுன்னா அது பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் வந்து மரணத்தை பிறப்பிக்கும். ஆகவே நாம தேவனுடைய ஆசையை நிறைவேற்றுவோமாக. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். நீங்க வந்திருக்கிற வாலிபர்கள் மேலானவைகளை நாடும்படியாக பாருங்க. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசை, யூனிஃபார்மோட ஆவிக்குரிய ஆசை என்ன? உலக ஆசையை விட்டு ஃபர்ஸ்ட் உலக ஆசை சொன்னா, இப்ப ஆவிக்குரிய ஆசை என்ன? ஒரு ஆசை இல்ல, ஆவிக்குரிய ஆசை. அதாவது ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல். ஐயா, நான் இந்த எனக்கு ஸ்பிரிச்சுவல்ல இப்படி எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு. சத்தமா சொல்லு. பேப்டிசம் ஆசை, பேப்டிசம் பண்ணணும். அவனேஸ் உனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆசை, தேவனுடைய ஆசை. எப்படின்னா வச்சுங்க, தேவனுடைய ஆசைய
ஜோயல் உன்னோட ஆசை? தேவனுடைய ஆசையை நான் இந்த ஆசையை நான் நிறைவேற்ற மாமா அப்படின்னா என்ன ஆசை? ஊழியம் பண்ணணும். கேட்கல, இதுக்கு சத்தமா சொல்லு. ஒரு ஆசை இல்ல. சரி கிளமண்ட் உனக்கு? அஜய் உனக்கு? ஊழியம் பண்ணணும். ஜிஜோ உனக்கு? ஆத்மாதாயம். சூப்பர், வெரி குட். பிராங்க்லின் உனக்கு? ஊழியம் செய்யணும். ஸ்வீட்டி உனக்கு? ஸ்பிரிச்சுவல், தேவனுடைய ஆசை. வெரி குட், சூப்பர். ஜூப்ளி உனக்கு? காஸ்பல் ரைட்டிங். வெரி குட், சூப்பர். இப்ப எனக்கு ஒரு ஆசை இருக்கு. இப்ப இன்னும் நிறைய ஆசை. அதாவது சர்ச்சு கட்டணும் இப்ப ஆசை. அடுத்ததாக எனக்கு ஒரு இன்னொரு ஆசை இருக்கு. நீங்க கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க. இப்ப 2 பெட்ரூம் இருக்குல்ல, அது பத்த மாட்டேங்குது. இன்னும் ஒரு நல்ல பெரிய வீடு ஒரு ஆசை இருக்கு. கண்டிப்பா தருவார். ஆனா இப்ப நினைச்சா வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம ஊழியம் ஸ்டார்ட் பண்ணனால அது கொஞ்சம் நிறைய ஃபைனான்ஸ்லாம் தேவைப்படுறதுனால அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. அடுத்ததாக எனக்கு ரொம்ப பெரிய ஆசை, நம்முடைய வாலிபர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவனுக்குரிய காரியங்கள்ல வளர வேண்டும். இது விருப்பம், என்னுடைய ஆசை. நம்முடைய வாலிபர்கள் தேவனுடைய காரியங்கள்ல ஊழியத்துல அவங்க வரும் நாட்கள்ல அவங்க வர வேண்டும். அது என்னுடைய ரொம்ப ஆசையா இருக்கு. நம்முடைய வாலிபர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய சபையினுடைய வாலிபர்கள் எங்கெங்க இருக்காங்களோ எல்லாத்துக்கும் அவங்க ஆவிக்குரிய வளர்ச்சி, நாங்க எப்படி எங்களுக்கு ஊழியர்கள் இருந்தார்களோ அது மாதிரி இப்ப சொல்றத கேட்கிற, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நான் பிராங்க் ஓப்பனா பேசுறேன், சில பேருக்கு ஹர்ட் ஆகாதீங்க, சும்மா கேஷுவலா தான். முன்னெல்லாம் யாருனாச்சும் நாமெல்லாம் எங்கேயாவது ஊருக்கு போகணும்னா என்ன சொல்லுவோம்? ஐயா ஐயா ஊருக்கு போறீங்க, ஃபோன் பண்ணி ஐயா ஊருக்கு போறீங்க, ப்ரே பண்ணிக்கிங்க அப்படின்னு. இப்ப நம்ம ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கு. அவங்க ஊருக்கு போறதும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எங்க போறாங்கன்னு. அது இப்ப நம்ம வாலிபர்கள் சுத்தமா இல்லை. அடுத்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ண சொன்னா ஒருத்தரும் வந்து முழங்கால்னால என்னன்னு தெரியல நம்ம வாலிபர்களுக்கு. அடுத்து கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு தடவை வாலிபர்கள் வந்து உங்களுடைய பரிசுத்தவங்கள்ட்ட வந்து பிரேயர் பண்ணிட்டு போங்க. இப்ப வந்து நம்மளுடைய வாலிபர்கள்ட்ட சுத்தமா இல்லை. முன்னாள் நாங்களாம் வாரம் ஜெபம் பண்ணிட்டு போவோம். நீங்க வந்து உங்களுடைய, அதாவது இவர் எனக்கு வந்து நல்லா வழி நடத்துவார், இவர் எனக்கு சரியா வழி நடத்துவார் உங்களுடைய மனசுல நினைச்சீங்கன்னா நீங்க மாசத்துல அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு தடவை நீங்க வந்து பிரேயர் பண்ணிட்டு போங்க. அது வந்து இப்ப வந்து அப்படியே ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதுல நீங்க வளருங்க. ஏன்னா எனக்கு வாலிபர்கள் அவங்க வந்து சபையில இப்ப வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து சபையில நல்ல அவங்க வந்து சிலம்பம்னா நல்ல ஆவியில வளரணும். அவங்க மூலியமா அநேக ரட்சிக்கப்படணும். இது வந்து நம்முடைய வாலிபர்கள் மாத்திரம் இல்ல, புதிய சபை மற்ற வெளியில சபை, வெளி சபை, ஏன்னா எல்லா கிறிஸ்துவ மண்டலத்திலும் சரி இப்ப இருக்க வாலிபர்கள் எல்லாம் சொல்றதுதான். அடிக்கடி என்ன சொல்றது, செல்போன் அது இதுன்னு பார்த்து அதுலயே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதனால வாலிபர்கள் தேவனுக்குரிய காரியங்கள்ல வளருங்க. எனக்கு அந்த ஆசை இருக்கு. நீங்க வரும் நாட்கள்ல அந்த ஊழியர் ஆக வேண்டும். ஒவ்வொருத்தரும் நீங்க ஊழியர்கள் ஆக வேண்டும். ஊழியர்களாகி நீங்க ஆங்காங்கே கடந்து சென்று தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று இருக்காதீங்க. அதுதான் சொல்றேன். பரிசுத்தமாக பக்தி, அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது தேவனுடைய காரியங்கள்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. அன்னைக்கு வாலிபர் மீட்டிங்லாம் எனக்கு 2-3 வாரத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு ரொம்ப துக்கமாயிட்டு. வீட்டுல கூட வந்து சொல்லிட்டு இருந்தேன், பயங்கர துக்கமாயிருச்சு. ரொம்ப ஒரு வாரம் ரொம்ப துக்கமாயிருச்சு. அப்புறம் பாஸ்டரோட ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பயங்கர துக்கமா இருக்கு எங்களுடைய வாலிபர்கள் நினைச்சா அப்படின்னு அவர் அப்ப ஒண்ணு சொன்னாரு, ஸ்டீஃபன் உனக்கு எல்லாமே வந்து பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவங்களதான், அதாவது நீ அதை குறித்து சோர்ந்து போகக்கூடாது, நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்காக ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு, அதாவது எல்லாரும் கேள்விப்பட்டு 95 மார்க் வாங்குறவங்கள 100 மார்க் வாங்க வைக்கிறது அவ்வளவு கஷ்டமா?
ஜோயலுக்கு தெரியும் நினைக்கிறேன். 95 மார்க் வாங்குறது 100 மார்க் வாங்குறது எப்படி கஷ்டம்? ஏற்கனவே 95 வாங்கிட்டான். அரை மார்க் 1 மார்க் வந்து டீச்சரோட குளறுபடியில கம்மியா இருக்கும். கரெக்டா? ஈஸி அவனுக்கு. 95 வாங்குறவன் 100 வாங்குறவங்க ஈஸி. ஏன்னா இவனால மார்க் கம்மியா இருக்காது. ஒரு சில இதுல கரெக்ஷன்ல ஒரு சில பேர் 2 மார்க் போடுவாங்க, 1.5 மார்க் போட்டிருப்பாங்க. ஆனா அதே இது 35 மார்க் வாங்குறவங்க 100 மார்க் வாங்கிக்கிறது எவ்வளவு கஷ்டம்? ரொம்ப கஷ்டம். அது மாதிரிதான் நம்ம வாலிபர்கள் இப்ப ஆரம்பத்துல வந்து அப்படியே என்னவா இருக்கீங்க. உங்களை வந்து கண்டிப்பா 100 மார்க் வாங்க வைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. நீங்க வாலிப ஊழியத்துல எடுத்து கர்த்தர் பயன்படுத்தணும். அதுக்கு நீங்க உற்சாகமாக இருக்க வேண்டும். நீங்க இந்த உலகத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. அதாவது வேலை இல்லையே, சரியான வேலை இல்ல, சரியான ஆசீர்வாதம் இல்ல அப்படி என்று நீங்க கவலைப்படக்கூடாது. கர்த்தர் ஒரு நாள்ல உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவார். எப்பொழுது என்றால் நீங்கள் தேவனுடைய ஆசையை நிறைவேற்றும் போது. ஹல்லேலூயா. நிறைவேற்றுவீங்களா? தேவனுடைய ஆசையை நிறைவேற்றுவீங்களா? கண்டிப்பா சத்தமா ஒரு நாள் ஊழியக்காரனா நான் பார்க்கணும். பேங்க்ல உனக்கு தான், எல்லாரும் தான். அதனால உற்சாகமா இருங்க. இந்த உலக காரியங்களை குறித்து ரொம்ப சோர்ந்து போகாதீங்க, ரொம்ப அதுல கவலைப்படாதீங்க. என்னோட அட்வைஸ் இதுதான். நீங்க என்ன எடுத்துங்க, நீங்க வேற யாரும் எங்கேயும் போகாதீங்க. நீங்க என்ன வந்து என்ன சொல்றது, இது பெருமையாலாம் சொல்லல, பட் என்ன வந்து நீங்க இது பண்ணுங்க. பவுல் இது அப்போஸ்தலர் சொல்றாருல, என்ன நீங்க பின்பற்றுங்க. அது மாதிரி நீங்க இப்போதைக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும். அது கரெக்ட். நீங்க பாக்குற ஒரு மனுஷன் உங்களுக்கு தெரியறாருல, நீங்க அவரை நீங்க வந்து இது பண்ணுங்க. நான் ஒரு காலத்துல என்ன வந்து கர்த்தரா நீங்க பார்த்திருப்பீங்க படிப்படியான ஆசீர்வாதத்தை நீங்க பண்ண. சும்மா வந்து பொய் சொல்லல. ஏன்னா நான் எப்படி 1997 வந்து சாவமோன்னு தெரியும், பிரதருக்கு தெரியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாப்பாடு கூட வழி இருக்காது. ஆனா இப்ப வந்து கர்த்தர் வந்து அதுக்காக ஐயோ சாப்பாடு இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, அதை பத்தி நான் கவலைப்படல. தேவனுடைய ஆசையை நிறைவேற்றின என்னுடைய ஆசையும் கர்த்தர் நிறைவேற்றினார். அதனால இந்த உலக காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிறைவேற்றுவார். அது தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய ஆசையை நீங்க நிறைவேற்றுங்க. வாலிபரும் உலக ஆசையும், இந்த உலக ஆசையை நீங்க வெறுக்கும்படியாக, உலக ஆசை உலக இச்சையில கொண்டு போய் முடிந்துடும். நம்மளுடைய ஒரே நோக்கம் தேவனுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமிக்குரியல் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகளை நாடும்படியாக கர்த்தர் அந்த நாட்கள்ல தேவனுடைய ஆசையை நிறைவேற்றும்படியாக நம்முடைய ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.